Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை தலைமை செயலகத்தில் பாஜக சிறுபான்மையினர் பிரிவு தேசிய தலைவர் வேலூர் இப்ராஹிம் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சியை பார்ப்போம். தமிழகத்தில் வக்ஃப் வாரியம் செயல்படவில்லை, முழுமையாக ஊழல் புரையோடி போயிருக்கிறது. கடந்த திமுக ஆட்சியில் தமிழகம் முழுக்க வக்ஃப் சொத்துக்கள் திமுகவினராலும் பல மாஃபியாக்கள் கையிலும் ஆக்கிரமிப்பில் இருந்த அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாங்கள் கடுமையாக போராடி பல வக்ஃப் சொத்துக்கள் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்காக நீதிமன்றத்தில் சென்று ஆணை வாங்கி அதை முறையாக வக்ஃப் வாரியத்திடத்தில் கொடுத்த பிறகும் கூட இன்றைய தேதி வரை வக்ஃப் வாரியம் அது சம்பந்தமான நடவடிக்கையில் ஈடுபடவில்லை. சிறுபான்மை காவலன் என்று கடந்த காலத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எப்படி ஏமாற்றினாரோ, இன்றைக்கு சிறுபான்மை அரசு என்று சொல்லக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களும் தொடர்ந்து சிறுபான்மை மக்களை, குறிப்பாக இஸ்லாமிய மக்களை ஏமாற்றுகிறார் என்கிற குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கிறோம். ஏனென்றால் இந்த ஆட்சி வந்த பிறகு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய, அதேபோன்று செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற அச்சரப்பாக்கம், ஐயப்பன் தாங்கல், இது போன்ற பல இடங்களில் வக்ஃப் நிலங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற ஆதாரங்களை வக்ஃப் வாரியத்திற்கு கொடுத்து அவர்களை ஒத்துக்கொண்ட பிறகும் கூட நடவடிக்கை எடுக்காவிட்டால் அப்போ திமுக ஆட்சிக்கும் தாவேக ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம் என்ற கேள்வியை நாங்கள் எழுப்புகிறோம். இன்றைக்கு வக்ஃப் வாரிய அதிகாரி இடத்துல போய் நாங்கள் கேட்டோம். மத்திய அரசு வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்று கொண்டு வந்து வக்ஃப் சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உமீத் என்று சொல்லக்கூடிய ஒரு போர்ட்டலை உருவாக்கி அதில் முறையாக வக்ஃப் சொத்துக்கள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று சொன்ன பிறகும் கூட கடந்த திமுக ஆட்சியில் வக்ஃப் சொத்துக்கள் முறையாக பதிவு செய்யப்படவில்லை. தாவேக ஆட்சி வந்த பிறகும் இன்றுக்கும் முழுமையாக வக்ஃப் சொத்துக்கள் பதிவு செய்யப்படலை. அப்போ நீங்கள் 6 மாதம் மத்திய அரசு மறுபடியும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து கூட வக்ஃப் வாரியம் பதிவு செய்யாவிட்டால் பதிவு செய்யப்படாத சொத்துக்கள் அரசின் சொத்துக்களாக மத்திய அரசு கணக்கீடு செய்யும் என்ற விஷயத்தை இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஏற்கனவே சொல்லியாச்சு. இப்போ இவர்கள் எதற்கு மௌனம் காக்குறாங்க? இஸ்லாமியருடைய சொத்துக்களை பாதுகாக்க தாவேக அரசு ஏன் தயங்குகிறது? இவர்கள் மௌனம் காப்பதன் மூலமாக உமீது போர்ட்டலில் பதிவு செய்யாவிட்டால் அது அரசின் சொத்தாக மாறிட்டா பிறகு என்ன செய்வாங்க? இவர்கள் தான் புதுசாக சமூக நீதி காவலர் வேடம் போட்டு, பார்த்தீர்களா, பாஜக அரசு இஸ்லாமியருடைய சொத்துக்களை பிடுங்கி கொண்டது என்று வேடம் போடுவார்கள். அப்போ சட்டத்தின் அடிப்படையில் இந்த தாவேக அரசு ஆட்சி செய்யுமே ஆனால் உடனடியாக தமிழகத்தில் இருக்கிற வக்ஃப் சொத்துக்களை முறையாக உமீது போர்ட்டலில் பதிவு செய்யணும். அது மட்டுமல்லாமல் இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் மிக முக்கியமாக அந்த வக்ஃப் வாரியத்தில் இருக்கக்கூடியவர்களில் 2 நபர்கள், 2 உறுப்பினர்கள் முஸ்லீம் அல்லாதோராக இருக்க வேண்டும் என்று கொண்டு வந்த பிறகு கூட இன்றைய தேதி வரை கடந்த அரசும் இந்த அரசும் அதை ஏற்க மறுக்கிறது. அப்போ மத்திய அரசின் சட்டத்தை பகிரங்கமாக ஏற்க மறுத்தால் இது எப்படி சமூக